என் பேர் அஸ்வின் பிரசன்னா. நான் 5வது படிச்சுட்டு இருக்கும்போது பாதியிலே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இப்போ 5வது படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கிறது, எங்கே படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் கோயிலுக்கு ஃபாதர் சீலன்னு ஒரு ஃபாதர் வருவாங்க. அவர் மூலியமாக தான் அன்னை தெரசா அன்புள்ளத்தில் டேடி மூலியமாக படித்தேன். 12வது வரையும் இப்போ படிச்சிருக்கேன். 12வது எக்ஸாம் இப்போ எழுதியிருக்கேன். டேடி மூலியமாக தான் நல்லா படித்தேன். டேடி வந்து எல்லாத்துலேயும் நல்லா அன்பாக பழகினாங்க. என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே ஃப்ரீயாக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அம்மாவும் அப்பாவும் மாதிரி டேடி எல்லாத்துலேயும் சமமாக பழகினாங்க. சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. யாரையுமே சோகமாக இல்லாமல் எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. எப்போ யாருக்கு எது வேணுமாலும் உடனே வாங்கி கொடுத்தாங்க. விளையாடுறதுக்கு எது வேணுமாலும் விளையாடுறதுக்கு, சாப்பிட்றதுனால எது வேணாலும் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும் உடனே பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். 3 பிள்ளைங்களையும் எப்படி படிக்க வைக்கிறது என்னங்கிறது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த நேரம் தான் எனக்கு வந்து ஒரு ஃபாதர் இருந்து இந்த மாதிரி அன்னை தெரசா ஃபவுண்டேஷனை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த ஃபாதர் மூலமாகவே போய் என் பசங்களை கொண்டு போய் அன்னை தெரசா ஹாஸ்டலில் அன்பு இல்லத்தில் கொண்டு சேர்த்தேன். 6வதுலேயே சேர்த்தேன். என் பையன் இன்னைக்கு 12வது வருஷம் முடித்து வந்திருக்கிறான். மேலும் அவன் வந்து அங்கே இருந்திருந்தா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஊர் பசங்களோட சுற்றி தெரிஞ்சுட்டு நல்ல படிப்புலேயும் நல்ல ஒழுக்கத்துலேயும் நல்ல விதமாக இருந்திருக்க மாட்டான். ஆனால் அன்னை தெரசா அன்புள்ளத்தில் கொண்டு விட்ட பிற்பாடு அங்கே வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அவனுக்கு படிப்புலேயும் சரி மற்ற திறமையிலையும் சரி நல்ல விதமாக முன்னேறி இருக்கிறான். அந்த சௌரியமுத்து அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு குடும்ப உறுப்பினராக தான் இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் வந்து அந்த அன்னை தெரசா அன்பு இல்லத்துக்கு போனோம்னா எங்கள் சொந்த தாய் வீட்டுக்கு போகிற ஒரு சூழ்நிலையிலையும் அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்துலேயும் தான் நாங்கள் இருக்கிறோம். எவ்வளோ ஒரு மன கஷ்டம் எங்களுக்கு இருந்தாலும் அந்த அன்னை தெரசா அன்பு இல்லத்துக்குள்ளே போயிட்டு அந்த பசங்களை பார்த்துட்டு அந்த அண்ணன்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தால் எங்கள் மன கஷ்டம் பூரா தீர்ந்தது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிலை எங்களுக்கு உருவாகுது. இப்போ நான் வந்து 12வது எக்ஸாம் எழுதியிருக்கேன். எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி டேடிக்கும் என்னை படிக்க வச்சவங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நல்ல பெருமை சேர்ப்பேனும். நான் வந்து கம்ப்யூட்டர் அனிமேஷன் படிக்கலான்னு இருக்கேன். நான் நல்லா படித்து நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு அன்னை தெரசா அன்புள்ளதுக்கு நன்றிகரனாக இருப்பேன். 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று நிறைய மார்க் வாங்கி நான் அன்னை தெரசா அன்பு இல்லத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திறமையான பிள்ளையாகவும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்கள் பையன் மூலமாக நாங்கள் அன்பு இல்லத்துக்கு செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.